வணக்கம் மகளே. இது உங்க பேசிக்ஸ் தமிழ். எப்படி இருக்கீங்க? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? டிஸ்னி, ஹாட்ஸ்டார், நெட்ஃபிளிக்ஸ் இந்த மாதிரி சேனல், இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ண முடியல, ஸ்கிரீன் காஸ்ட் பண்ண முடியல, இல்லைன்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியல. அது ஏன்னு அதை பத்தி யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு காரணம் டிஆர்எம். இந்த டிஆர்எம் என்ன, எப்படி ஒர்க் ஆகுது, அதை பத்தி நம்ம பார்த்துப்போம். டிஆர்எம் என்ன? டிஆர்எம்னா டிஜிட்டல் ரைட்ஸ் மேனேஜ்மெண்ட். இதை ஸ்ட்ரீமிங் ஆப்ஸ், அதாவது நெட்ஃபிளிக்ஸ், ஹாட்ஸ்டார், அடுத்த பிரைம், ஜியோ, யூடெமி, இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படி அவங்களோட ஆப்ஸ் எல்லாம் யூஸ் ஆகுது, எப்படி அவங்க கண்டென்ட் ஷேர் ஆகுது, அவங்களோட கண்டென்ட் வந்து காப்பி ஆகுது அப்படிங்கிறதுலாம் கண்ட்ரோல் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த டிஆர்எம். பெரிய பெரிய கம்பெனிலாம் அவங்களோட வீடியோ திருடாம இருக்கிறதுக்காக இந்த டிஆர்எம் யூஸ் பண்றாங்க. கிரியேட்டர்ஸ், மியூசிஷியன்ஸ், ஸ்டூடியோ ப்ரொடியூசர்ஸ் இவங்கெல்லாம் இந்த டிஆர்எம் மூலமா தான் கண்டென்ட்ஸ் திருடுறத தடுக்க ட்ரை பண்றாங்க, சில தடுக்கிறாங்க. திருட்டு கேச தடுக்கிறாங்க. அதான் ஆமா, ஒரு ஃப்ளோவா போயிட்டு இருக்குல்ல, என்ன பண்ணும் இல்ல, இது என்ன பண்ணும் சொல்றாங்க. சரி, இந்த டிஆர்எம் எப்படி எக்ஸாக்டா ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். இது பல வழியில ஒர்க் ஆகுது. அதுல 3 முக்கியமான விஷயத்தை பத்தி நான் சொல்றேன். முதல் விஷயம் என்கிரிப்ஷன், ஆப்ரேஷன். அது என்னன்னா, உங்களுக்கு இருக்கிற வீடியோவை ஸ்கிராம்பிள் பண்ணி, அதாவது எப்படின்னா இந்த வீடியோவை டேட்டாவா மாத்தி இந்த டேட்டாவை என்ன பண்ணிருப்பாங்க, அதுக்கு ஆப் கொடுக்கும் போது அது வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியும். ஆனா இந்த ஸ்கிராம்பிளிங்னா என்னன்னா, வீடியோவை டேட்டாவா மாத்தின பிறகு அந்த டேட்டாவை முன்னு பின்னும் ஒவ்வொரு இடத்துல வச்சோ கலைச்சு போட்டோ, அப்படி இல்லைன்னா அதை வந்து வேற மாதிரி டேட்டாவாகவும் மாத்தி உங்களுக்கு வந்துட்டு அந்த ஆப்புக்கு அனுப்புவாங்க. அதை நீங்க ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது வெறும் பிளாக் ஸ்கிரீன் தான் வரும். ஏன்னா அந்த மாதிரி பிளாக் ஸ்கிரீன் தெரியுற மாதிரி தான் அந்த டேட்டாவை சேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த பர்டிகுலர் ஆப் மட்டும் தான் டிஸ்பிளே பண்ணும்போது உங்களுக்கு அந்த வீடியோ கரெக்டான ஆர்டர்ல எடுத்து கரெக்டான டேட்டாவை டீகோட் பண்ணி உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்டும். நீங்க என்னதான் ஸ்கிரீன் ரெக்கார்டர் ஆப் யூஸ் பண்ணாலும் சில ஸ்கிரீன் ரெக்கார்டர் ஆப் என்ன பண்ணணும்னா பிளாக் ஸ்கிரீன் மட்டும் தான் உங்களுக்கு வந்து காட்டும். அது நீங்க ஸ்கிரீன் காஸ்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ட்ரை பண்ணாலும் சரி. ஏன் மொபைல் இருந்து டிவிக்கு ஸ்கிரீன் அனுப்பிச்சு பார்க்கலாம்ல, இல்லை ஒயர் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இவன் சொல்ற மாதிரி ஒரு ஸ்கிரீன் காஸ்டோ இல்லை HDMI கேபிள் போட்டோ டிவியில பார்க்கலாம் அப்படின்னா அதையும் தடுக்கிறதுக்காக HDCP அப்படின்னு ஒரு டெக்னாலஜியை அதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா ஹை பேண்ட்வித் டிஜிட்டல் கண்டென்ட் ப்ரொடெக்ஷன். இந்த டெக்னாலஜி என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க ஏதாவது கேபிள் போட்டிருக்கீங்களோ அப்படி இல்லைன்னா ஸ்கிரீன் காஸ்ட் பண்ணிருக்கீங்களோ அப்படின்றத பார்த்து உங்களோட ஆப் என்ன பண்ணுன்னா பிளாக் ஸ்கிரீன் கொடுக்கும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுன்னா கண்டென்ட்டே தெரியாம போகும். இப்போ சாம்சங் மாதிரி போன்ஸ்ல கேபிள கனெக்ட் பண்ணி டிவியில பார்க்கலாம். சில போன்ஸ்ல HDMI கனெக்ட் பண்ணி பார்க்கறதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்கு. சின்ன ஸ்கிரீன்ல இருக்கிறது நீங்க பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கணும்னு ஆசைப்பட்டு அதுக்கு உண்டான காசு கட்டாம கம்மியான காசு கட்டி அதை வழியே நம்ம ட்ரை பண்றோம், பார்க்கறதுக்கு ஸ்கிரீன் காஸ்ட் பண்ண ட்ரை பண்றோம் அப்படின்னா, கேபிள் போட்டு பார்க்க ட்ரை பண்றோம் அப்படின்னா அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த HDCP டெக்னாலஜி அதுல வச்சிருக்காங்க. இது என்ன பண்ணும்னா, நீங்க இந்த கேபிள் கனெக்ட் பண்ணிருக்கீங்களா இல்ல ஆப் இருக்காங்கிறத செக் பண்ணும். ஏன் ஏதாவது சாஃப்ட்வேர் ஆப் இறக்கி அதில் ரெக்கார்ட் பண்ணலாம்ல, எல்லாம் பார்த்துட்டு இவன் சொல்ற மாதிரி ஸ்கிரீனை ரெக்கார்ட் பண்றதுக்காக சில வில்லங்கமான ஆப்லாம் இருக்கு. அந்த ஆப்ல நீங்க இன்ஸ்டால் பண்ணாலே அந்த ஸ்கிரீன் வந்து பிளாக்கா தான் தெரியும். அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியை அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்ன பண்ணுன்னா, இந்த மாதிரி ஆப் இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்கா கண்டென்ட்டை பிளாக் பண்ணிடும். நீங்க ரெக்கார்ட் பண்ணும்போது கண்டென்ட்டை பிளாக் பண்ணிடும். ஸோ இதுவும் ரூல் அவுட். எவ்வளோ தில்லாலங்கடி ஆப் இருக்கு, அதை யூஸ் பண்ணிட்டு போறேன். கரெக்ட் தான். இவன் சொன்ன மாதிரி நிறைய வில்லங்கமான ஆப் நெட்ல அவைலபிளா தான் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது கூட அது என்ன பண்ணும்னா, அந்த வில்லங்கமான ஆப் இருக்கா இல்லையாங்கிறதையும் செக் பண்ணும். வில்லங்கமான ஆப் லிஸ்ட் மட்டும் பண்ணிருக்காது. அந்த வில்லங்கமான ஆப்லாம் ஏதாவது ஒன்று ஸ்கிரீனை ரெக்கார்ட் பண்ணுதா, என்னோட கண்டென்ட்டை ரீட் பண்ணுதா, டிஸ்பிளேல வர வேண்டியதை ரீட் பண்ணுதாங்கிறது எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, ப்ரோக்ராம் எழுதியிருப்பாங்க அந்த ஆப்புக்குள்ள. நெட்ஃபிளிக்ஸ் ஆப்புக்குள்ளேயோ ஹாட்ஸ்டார் ஆப்புக்குள்ளேயோ இல்லைன்னா டிஃபால்ட்டாவே போன்லயே வர மாதிரிலாம் இப்பெல்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ப்ரோக்ராம் எழுதி வச்சிருக்காங்க. அந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணும், சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் என்ன பண்ணுன்னா, நீங்க இந்த மாதிரி விளக்கமான ஆப் போட்டிருக்கீங்கன்னு பார்க்கும். சிலது அதையும் மீறி ரெக்கார்ட் பண்ணும். ஸோ அப்படி
ரெக்கார்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த ரெக்கார்ட் பண்ண டேட்டாவை நீங்க சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ அப்படி சேவ் பண்ணி வச்சுக்கிறது சட்டப்படி குத்தம். அதுக்காக நீங்க பெரிய ஃபைனும் கட்ட வேண்டியிருக்கும். சாதாரண ஃபைன் இல்ல, கோடிக்கணக்கில் ஃபைன் கட்ட வேண்டியிருக்கும். அப்படி கட்ட முடியுமா ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலையும் வரும். ஏன்னா அவங்க மேல கேஸ் போட்டுருவாங்க. அதாவது என்னன்னா அவனோட தரவுல நீங்க அவனுக்கு தெரியாம பதிவிறக்கம் பண்ணிட்டீங்க, அப்படி இல்லைன்னா காப்பி எடுத்துட்டீங்க அப்படிங்கிற பேர்ல காப்பிரைட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல உங்க மேல கேஸ் போட முடியும். கேஸ் போட்டு உங்கள்கிட்ட இருந்து பல கோடி நஷ்டஈடு வாங்க முடியும். காசு இருக்குமா? அப்படி நீங்க தர மறுத்தாலும் இல்ல தர முடியலனாலும் உங்க ஜெயிலுக்கு அனுப்ப முடியும். இந்த ஜெயில ஆமா, இந்த வில்லங்கமான ஆப் போறதுனால கேஸ் வரதுக்கான சான்ஸ் மட்டும் இருக்கிறது இல்லாம உங்களோட போனுக்கு உங்களுக்கு டேட்டா கண்டென்ட், உங்களோட போட்டோஸ், இந்த மாதிரி சென்சிட்டிவ் கண்டென்ட்டுகள்லாம் டேட்டாக்கெல்லாம் ரிஸ்க் ஆகிறதுக்கு சான்ஸும் இருக்கு. அது எப்படின்னா நீங்க போட்டிருக்கிற ஆப் வந்து வெளியில ஏதாவது திறனடிக்காரங்க மால்வேர் போட்டு தான் இந்த மாதிரி ஆப்ல ரெடி பண்ணி அனுப்புவாங்க. அதை நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதுல இருக்கிற மால்வேர் என்ன பண்ணும்னா உங்களோட டேட்டாவை திருடும். இந்த வைரஸா? ஆமா, மொபைல் வைரஸ் தான். சோ இந்த மாதிரி ரிஸ்க் நமக்கு தேவையா? சரிடா, ப்ளூடூத் இல்ல ஷேர்மி, அப்புறம் இந்த கூகுள் ஒன்று இருக்குது, ஃபோன் டு ஃபோன், ஆண்ட்ராய்ட்ல இருந்து ஆண்ட்ராய்டு அனுப்புறது. அதுலேயும் அமிச்சு நான் பார்த்து என்ன பண்ண முடியும்? சரியா, இவன் சொல்ற மாதிரி பண்ணலாம், ஆனா பண்றது சட்டப்படி தப்பு. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ வருங்காலத்துல இந்த டிஆர் இருக்கதான் போகுது. நீங்க ஸ்கிரீன் காஸ்ட் பண்றதோ, ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்றதோ, ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதையோ தடுக்கதான் போகுது. உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லாட்டாலும் இது இந்த ஆப்ல எல்லா ஆப்லயும் கொண்டு வரதான் போறாங்க. இது சிலருக்கு கொஞ்சம் எரிச்சலாகவும் இருக்கும், தொந்தரவாகவும் இருக்கும். அதாவது டெலகிராம்ல போட டேய். சரி, இந்த டிஆர்எம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யூஸ்ஃபுல்லான விஷயமா இல்ல தொந்தரவான விஷயமா? கமெண்ட்ல போடுங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதை தவிர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சரி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.